என்னம்மா கீரை ரெடி ஆயிடுச்சு இப்படி இருக்கு? கீரை ரெடி பண்ணிட்டேன். சாதமும் வச்சுட்டேன். இப்போ கத்திரி வத்த மாவத்தை கொத்தவத்தெல்லாம் போட்டு வத்த குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. வெந்நீரில் ஊற வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இந்த பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு தட்டி வச்சிருக்கேன் ரெண்டையும். ஓகே. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்குவோம். ஒரு 2 பத்தா இருக்கும் தேங்காய். கொஞ்சம் மிளகு சீரகம் எண்ணெயில் வறுத்து போடணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகத்தை வறுத்துக்குவோம். மிளகு கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா மிளகு வெடிச்சதையும் கொஞ்சோண்டு ஜீரகம், ஜீரகமும் வறுத்தாச்சு. தீயாமல் வறுக்கணும். இப்போ இந்த தேங்காயில் போட்டுக்குவோம். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. தேங்காய் அதை புளியில் ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு. தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் கம்மியாகவே போடணும் மல்லித்தூள். இல்லாட்டி தடுப்பு கொடுத்து போயிடும் குழம்பு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கலக்கியாச்சு. இப்போ தாளிச்சிருவோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் தட்டி போடுங்க, அரிஞ்சு போட வேணாம். இதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு. வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி 1 போட்டுக்குவோம். வெங்காயம் பூண்டுலாம் அரிஞ்சு போடுறதோட தட்டி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. வத்த குழம்புக்கெல்லாம் அரிஞ்சு போட வேணாம், தட்டி போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. குழம்ப ஊற்றிடலாம். இப்போ இப்போ ஊற வச்ச வத்தல்லாம் இதில் அள்ளி போட்டுடலாம். நல்லா வெந்நீரில் ஊற வைக்கணும். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுடுவோம். மீடியமாக திக்கானதையே இறக்கி நிறுத்திடலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா இப்போ வத்தலை 1/2 மணி நேரம் வெந்நீரில் ஊற வைங்க. நல்லா ஊறினா தான் அதில் உப்பு வரப்பு புளிப்புலாம் நல்லா சேர்ந்து நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி. என்னம்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு ரெடி. மாவத்தெல்லாம் போட்டு வச்சா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இதுக்கு கீரை கூட்டு பொடி மாசு எல்லாமே நல்லா இருக்கும். அப்பளம் கூட சுட்டுக்கலாம், நல்லா இருக்கும். துவையல் அரைச்சிக்குங்க. பொட்டுக்கடலை துவையல், பருப்பு துவையல் எல்லாம் அரைச்சிங்க. ஓகே. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பும் கீரை கூட்டும் தான். சூப்பராக இருக்கும். 2க்கும் காம்பினேஷன்.
ஓகேம்மா பாய் சொல்லுங்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அம்மா அதை தான் எதிர்பார்க்குறாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லணுன்னு. ஓகேவா? பாய்.